ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் ஸ்டடி தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. இதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எல்லா கொஷினையும் ஆப்ஷன் விடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள். நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. சப்டாபிக்ஸ் போட்டு எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் சப்டாபிக்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபார்முலாஸ் அந்த மாதிரி இருந்தால் அதில் பாக்ஸ் போடுங்க. டயக்ராமில் நீட்டாக பென்சிலில் போடுங்க. 2 மார்க்ஸ்னால் அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆச்சு எழுதுங்க. 3 மார்க்ஸுக்கு 3 பாயிண்ட்ஸ் அண்ட் 5 மார்க்ஸுக்கு அட்லீஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் ஆச்சு எழுதுங்க. 5 மார்க்ஸில் ஏதாவது டயக்ராம்ஸ் இருந்தால் அதையும் கரெக்டாக பார்த்துட்டு போங்க. பிகாஸ் டயக்ராம்ஸுக்கும் மார்க் அலோகேஷன் உண்டு. நெக்ஸ்ட்டு எல்லா டாபிக்ஸையும் நல்லா பார்த்துட்டு போங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸையும் ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. அப்போ தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டுன்றதுனால ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஃபுல் போர்ஷனுக்கு தான் நடக்கும். அதனால் இந்த எக்ஸாமையும் உங்கள் பப்ளிக் எக்ஸாமாக நினச்சி நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். நீங்கள் இதில் எடுக்கிற மார்க் தான் உங்கள் பப்ளிக் எக்ஸாம்லேயும் சேமாக வரும். நெக்ஸ்ட் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எல்லா கொஷின்ஸையும் நல்லா எலபரேட்டாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ரைட் பண்ணுங்கள். ஓவர்வியூ பண்ணுறது, அடித்து எழுதுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சிங்கிள் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க. எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் முடிச்சுட்டு 2 மார்க்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ்லேருந்தே போங்க. அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.